அதிமுக பிளவுபட்டு கிடந்த போதெல்லாம் திமுக வென்றதை பார்த்தோம். 89ல பார்த்தோம், 2021ல பார்த்தோம், எல்லா பேர்லயும் பார்த்தோம். அப்ப திரும்பவும் அப்படிதான் இருக்க போறீங்க, இருங்க. அப்ப விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை, அதான் பார்க்கணும். இந்த வார்த்தையை நம்ம பல முறை சொன்னோம். திரு டிடிவி தினகரனே அதை சொல்லிதான் வந்தான்னு பார்க்கணும். அப்ப அதிமுகவை பிளவுபடுத்த சதி நடக்குது, டிடிவி தினகரன் சொல்றாரு, திரு எடப்பாடி பழனிசாமி. சரி, நமக்கு என்னாச்சு? எதிர்க்கும் செய்வாங்க, அது யாருனாலும் செய்யலாம், செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்று சதி எல்லாம் சொல்லாங்க சார். சதி நடக்கும், எப்பயுமே சதி நடக்கும். ஏடிஎம்க்கு ஜெயிக்கும் நான் மற்றவங்க வேலை வைப்பாங்க. ஏடிஎம்க்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குறதா என்னுடைய வேலை மற்ற கட்சிக்காரர் நினைப்பாங்களா? அப்ப அதிமுகவையும் திரு எடப்பாடி பழனிசாமியும் தோற்கடிக்கிறதுக்கு பலர் முயற்சிப்பாங்க, உள்ளேயும் வெளியும் நண்பர்கள் துறை எல்லாமே பண்ணுவாங்க. அதை தாண்டி வெல்றதான கட்சி, அதை தாண்டி வென்றதான ஆட்சி. அப்ப அதை பிடிக்கணும்ல. அப்ப நமக்குள்ளே சண்டை போடுங்கிற இந்த எண்ணத்தை மாற்றணும். திரு ஓ பன்னீர்செல்வம் கூட 12 எம்எல்ஏ தானே இருந்தாங்க. நீங்க தான் இன்னைக்கு வந்து திரு டிடிவி தலைமையில் 122 எம்எல்ஏ வச்சிருந்தீங்களே, 10 டைம்ஸ் கூட. அப்ப திரு ஓபிஎஸ் வந்து சேரணும்னு ஏன் ஆசைப்பட்டீங்க? அவருக்கு ஒருங்கிணைப்பாளர் போஸ்ட் ஏன் கொடுத்தீங்க? 12 எம்எல்ஏ வச்சிருக்கிற ஒருங்கிணைப்பாளர் போஸ்ட் 122 எம்எல்ஏ வச்சிருக்க, எனக்கு என்ன போஸ்ட் அப்படிலாம் யோசிக்கணும் இல்ல. அது 10 எம்எல்ஏவா 12 எம்எல்ஏ அதிமுக பிளவுபட்டுக்கிடக்கூடாது.